ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக் வித் கோமாளியில் செஞ்ச சீப்பு சீடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் உளுந்த கோல்டன் கலரில் வறுத்தெடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதை உணர்த்துங்க. இப்போ நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த உளுந்த நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அடுத்தது எள்ளு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு டீ கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. பட்டரும் சர்க்கரையும் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சீப் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அதை ஒரு ரிங் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லா ஷேப்லேயும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச டேஸ்டியான சீப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.